ஓகே எஸ் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கவனிங்க, இப்போ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த கெமிக்கல் ஈக்லிபிரியம், அயானிக் ஈக்லிபிரியம் இருக்கு இல்லைங்களா? ஈக்லிபிரியம்ங்கிற டாப்பிக்கில் அதில் அயானிக் ஈக்லிபிரியமில் இந்த சால்ட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா என்ன, சரிங்களா? சால்ட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா என்ன, இதில் என்னென்ன ஃபார்முலா இருக்குது, இதை பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் இருக்குது, அதான் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் ஹெட்டிங் வந்து சால்ட் ஹைட்ராலிசிஸ். ஆக்சுவலாக இந்த சால்ட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா என்ன சார்னா, நாங்கள் ஒரு ரியாக்ஷன் எழுதியிருக்கோம் பாருங்கள். HCl is react with sodium hydroxide. HCl react with sodium hydroxide. ஏன்னா HCl வந்து ஒரு ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைட் பேஸ். ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ணி எனக்கு NaCl ப்ளஸ் வாட்டர்னு கிடைக்கும். NaCl வந்து சால்ட். இந்த ரியாக்ஷனுக்கு என்ன பேர் நீங்கள் மேலே கொடுத்துருக்க பாருங்கள். இந்த ரியாக்ஷனோட நேம் என்னென்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். சார் இந்த மாதிரி ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த சால்ட் இருக்கு இல்லைங்களா சார், இவன் எகைன் இந்த வாட்டரோட ரியாக்ட் ஆனால் என்ன நடக்கும்? இப்போ NaCl வந்து இந்த H2ஓட ரியாக்ட் ஆகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு நியூட்ரலைசேஷனோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் கால்டு சால்ட் ஹைட்ராலிசிஸ். அவ்வளோதான்ப்பா. அப்போ சால்ட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனில் எனக்கு சால்ட்டு ஃபார்ம் ஆகுது, சால்ட்டும் ப்ளஸ் வாட்டரும் கிடைக்கும். இந்த சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் எகைன் ரியாக்ட் ஆகி எனக்கு ஆசிட் பேஸாக மாறுது இல்லைங்களா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன். ஓகே சரி சார், இது எங்கே நடக்கும் எங்கே நடக்காது அப்படின்னா, நான் எடுத்திருக்க ஒரு பர்டிகுலர் அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். HCl வெர்சஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. இதில் HCl ஸ்ட்ராங் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங் ஆசிட். இதில் ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ், சாரி. HCl ஸ்ட்ராங் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஸ்ட்ராங் பேஸ். இப்படி ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் ரியாக்ட் பண்ணி கிடைக்கிற இந்த சால்ட் சோடியம் குளோரைடு இருக்கு இல்லைங்களா, இவன் வாட்டரோட ரியாக்ட் ஆகிறது இல்லை. அப்போ இங்கே நோ ஹைட்ராலிசிஸ். இங்கே நோ ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ் இங்கே கிடையாது. சரி சார், இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு சால்ட் கொடுத்துருக்காங்க. CH3COONA அப்படின்னு மாறி இருக்கு. இப்போ இதில் ஹைட்ராலிசிஸ் நடக்குமா நடக்காதா? ஸோ இதில் ஹைட்ராலிசிஸ் பாசிபிளா இல்லையா? அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலன்னா, முதல்ல இந்த சால்ட் வந்து எப்படி டிசோசியேட் ஆவான்னு பாருங்கள். இந்த சால்ட் டிசோசியேட் ஆனால் CH3COO மைனஸ் அப்படின்னும் Na ப்ளஸ் அப்படி தான் பிரிய போகிறாங்க. அசிட்டேட் அயான் CH3COO மைனஸ் அசிட்டேட் அயான் அண்ட் Na ப்ளஸ் இப்படி தான் டிசோசியேட் ஆக போகிறான். நான் இப்போ இதில் வாட்டர் மாலிக்யூல் எடுக்கிறேன், H2O. சார் H2ஓவில் என்ன இருக்குன்னா, ஒரு H ப்ளஸ்ஸும் OH மைனஸும் இருக்குது. H ப்ளஸ் OH மைனஸ். இங்கே இந்த ரெண்டு பேரை கவனிங்க சார். இந்த சோடியம் இது எங்கேருந்து சார் வந்திருக்கும் அப்படின்னா, சோடியம் ஹைட்ராக்சைட்லேருந்து வந்திருக்கும். இந்த சோடியம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு யாருன்னா ஸ்ட்ராங். அப்போ இது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டு போட்டுக்கோம், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இந்த அசிட்டேட் அயான் எங்கேருந்து வந்திருக்குன்னா அசிட்டிக் ஆசிட்லேருந்து. அசிட்டிக் ஆசிட்டுங்கிறது வீக் எலக்ட்ரோலைட், வீக் ஆசிட் சொல்லப்போனால். இது வீக் ஆசிட்டு, இது ஸ்ட்ராங் பேஸ். அப்போ இந்த சோடியம் அசிட்டேட்டுங்கிறது எப்போ ஃபார்ம் ஆகும்னா, வீக் ஆசிட்டும் ஸ்ட்ராங் பேஸும் ரியாக்ட் பண்ணுறப்ப தான். அப்போ வீக் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ், இந்த ப்ராசஸில் தான் எனக்கு சோடியம் அசிட்டேட் ஃபார்ம் ஆகும். இதில் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் வாட்டரோட ரியாக்ஷன் கிடையாது. ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் வந்து வாட்டரோட ரியாக்ஷன் கிடையாது. வீக் வந்து கண்டிப்பாக வாட்டரோட ரியாக்ட் ஆகும். ஏன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் கம்ப்ளீட்லி டிசோசியேட்டுங்கிறதுனால நம்மளுடைய ரிவர்ஸ் ரியாக்ஷன் கிடையாது. ஆனால் வீக் எலக்ட்ரோலைட் பார்ஷியலாக அயனைஸ் ஆகிறதால இங்கே எனக்கு ரிவர்ஸ் ரியாக்ஷன் பாசிபிள். அப்போ இந்த அசிட்டேட் அயான் இங்கே இருக்க இந்த H ப்ளஸ்ஸை வாங்கிக்கிட்டு எனக்கு மறுபடியும் பழையபடி அசிட்டிக் ஆசிட்டாகவே மாறிடுவான். ப்ளஸ் OH மைனஸை வெளியில் கொடுப்பான், OH மைனஸை. ஏன்னா வாட்டரில் இருக்க H ப்ளஸ் உள்ளே வந்துருச்சு, OH மைனஸ். அப்போ பாருங்கள், ஒரு ஆனையான் வந்து எனக்கு ஃபைனலாக ஆனையானை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த OH மைனஸ் வந்து அதிகமாக இருக்குது.
அப்போ OH மைனஸ் அதிகமாச்சுன்னா pH வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 7 இருக்கும். அந்த pHோட வேல்யூ pH இஸ் ஈக்குவல் டு ஸோ கிரேட்டர் தென் 7, 7 விட அதிகமாக இருக்கும். இந்த சொல்யூஷன் இஸ் அ பேசிக் சொல்யூஷன்னு சொல்லலாம். சரி சார், இவனுக்கு ஓகே. இப்போ நான் அமோனியம் குளோரைட் கொடுத்துருக்காங்க, NH4Cl அப்படின்னு எடுத்துக்கங்க சார். இது ஹைட்ராலிசிஸ் ஆகுமா? இப்போ நம்ம மேலே பார்த்த இந்த காம்பவுண்டில் பாருங்கள், வாட்டரோட ரியாக்ட் ஆகிறான். ஸோ இப்போ இந்த சோடியம் அசிட்டேட் ஹைட்ராலிசிஸ் ஆகும், ரைட்டுங்களா? இது யார் சார் அப்படின்னா, இவனை நீங்கள் டிசோசியேட் பண்ணிங்கன்னா NH4+ம் Cl மைனஸும். இதில் அப்படியே நீங்கள் வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணுங்கள். இப்போ H2O ஆட் பண்ணிங்கன்னா H2Oவில் H+, OH மைனஸு. இப்போ அப்படியே ஆப்போசிட் அயனை எடுத்துக்கிற மாதிரி போடுங்களேன். இப்போ இந்த H+ இருக்குது, Cl மைனஸ் இருக்குது, எடுத்திங்கன்னா HClன்னு கிடைக்கும். இந்த HClங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். இந்த OH மைனஸ் இருக்குது, NH4+ இருக்குது. இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு வீக் பேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், வீக் பேஸ். அப்போ இது யார் கடையில் நடக்குதுன்னா, ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ் கடையில் நடக்குது. அப்போ எவனா ஒருத்தர் வீக் இருந்தானா கண்டிப்பாக அங்கே ஹைட்ராலிசிஸ் பாசிபிள் தான். அப்போ வாட்டர் மாலிகுல்ல சார் இதில் இந்த Cl வந்து ஹைட்ராலிசிஸ் கிடையாது, பட் NH4OH வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணி NH4OHன்னு மாறிட்டு எனக்கு H+-ஐ வெளியில் கொடுப்பான், H+. ஸோ அப்போ சொல்யூஷன் பிகம்ஸ், இது என்ன நேச்சர் அப்படின்னா அசிட்டிக் நேச்சர். ஏன்னா அந்த pH வேல்யூ வந்து லெஸ் தேன் 7 இருக்கும், லெஸ் தேன் 7, ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி முதல்ல ஒரு சால்ட்டு ஹைட்ராலிசிஸ் ஆகுமானா, இப்போ இதுக்கு என்ன சார் நம்ம ஹிண்ட்டு, இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சார் நீங்கள் எடுக்கிற இந்த ஆசிட் அண்ட் பேஸில் யாராவது ஒருத்தர் வீக் இருந்துச்சுன்னா, வீக் நேச்சர் இருந்தால், இப்போ நான் ஆசிட் பேஸ் 2 பேர் எடுக்கிறேன், இதில் யாராவது ஒருத்தர் வீக் நேச்சர், ஒன்று ஆசிட் வீக்காக இருக்கலாம், இல்லைன்னா பேஸ் வீக்காக இருக்கலாம், இல்லை சார் எனக்கு 2 பேருமே வீக்காக இருக்காங்க அப்படின்னா ஓகே சார், அங்கெல்லாம் ஹைட்ராலிசிஸ் நடக்கும். அப்போ டோட்டலாக நான் பாருங்கள் இதை பிரித்து சொல்கிறேன். ஸோ இப்போ என்னென்ன காம்பினேஷன் இருக்குது, ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ் ஒரு காம்பினேஷன். செகண்ட் ஒன் வீக் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். இப்போ அடுத்த ஆசிட்டை வீக்காக வச்சுக்குவோம், ஆசிட்டை ஸ்ட்ராங் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ். இப்போ ரெண்டுமே வீக்காக இருந்தால் வீக் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ். ஸோ இப்போ இந்த 4 பேரில் பாருங்கள், இந்த செகண்ட் ஒன்றில் இவன் ஒருத்தர் வீக் இருக்கான், இங்கே ஹைட்ராலிசிஸ் பாசிபிள். இதில் பேஸ் வந்து வீக்காக இருக்குது, ஹைட்ராலிசிஸ் பாசிபிள். இதில் 2 பேருமே வீக், அப்போ கண்டிப்பாக இங்கேயும் ஹைட்ராலிசிஸ் பாசிபிள். அப்போ எங்கே மட்டும் ஹைட்ராலிசிஸ் பாசிபிள் இல்லைன்னா, ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸில் மட்டும் ஹைட்ராலிசிஸ் பாசிபிள் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன் சார், ஹைட்ராலிசிஸ்னால் என்ன சார், ஆசிட் ரியாக்ட் வித் பேஸ் டு ஃபார்ம் சால்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த சால்ட் ஃபார்ம் ஆகிறதுல சால்ட் எகைன் வாட்டரோட ரியாக்ட் ஆகுமா ஆகாதா, அதுதான் ஹைட்ராலிசிஸ். இப்போ இந்த சால்ட் வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணி எனக்கு ப்ராடக்டாக மாறிச்சுன்னா ஹைட்ராலிசிஸ் ஆகும், இல்லைன்னா ஹைட்ராலிசிஸ் நடக்காது, ரைட்டுங்களா? ஸோ இது ஹைட்ராலிசிஸை பேஸ் பண்ணது. நெக்ஸ்ட் எஸ் கவனிங்க. ஸோ இப்போ அடுத்தது நான் இதில் ஒரு பேர் எடுத்துகிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எழுதியிருக்கோம் இல்லைங்களா, இதில் ஹைட்ராலிசிஸ் இங்கே நடக்காதுன்னுட்டோம். இப்போ இந்த 3 பிளேஸில் நடக்கும். நான் இதில் ஒரு சாம்பிள் இப்போ இந்த இதாக எடுத்துக்கிறேன், ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ்க்கு ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் எப்படி நம்ம டெரிவ் பண்ணுறது, சரிங்களா? ஹைட்ராலிசிஸ் ஹெச்சுக்கான வேல்யூ என்ன, pH என்ன, இதை 3 கண்டுபிடிக்கணும். ஸோ KH வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், ஸோ H எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், pH எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை தான் ப்ராப்ளமில் கேட்பாங்க, சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு இப்போ ஏதோ ஒரு காம்பவுண்டுக்கு சிமிலர், அதுக்கு காம்பவுண்டு எப்படி நம்ம டெரிவ் பண்ணுறதுன்னு அந்த டெரிவேஷன் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ் இல்லைங்களா, இங்கே ஸ்ட்ராங் ஆசிட்க்கு எக்ஸாம்பிளாக நான் HCl எடுத்துக்கிறேன். ஸோ HCl ப்ளஸ் இந்த வீக் பேஸுக்கு யார் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அமோனியா ஹைட்ராக்சைடு NH4OH. இப்போ இவ 2 பேரும் ரியாக்ட் பண்ணுறேன், அப்போ என்ன சார் கிடைக்கும் எனக்கு, இந்த அமோனியம் குளோரின் கம்பைன் பண்ணி அமோனியம் குளோரைடு NH4Clன்னு சால்ட் ஃபார்ம் ஆகிட்டு ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். இது ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், ஒரு ஆசிட் ரியாக்ட் வித் பேஸ் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் வாட்டர், ரைட் சார்? இப்போ நம்ம டாபிக் என்ன, இந்த சால்ட் அமோனியா குளோரைடு வாட்டரோட ரியாக்ட் ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இது வீக் எடுத்துருக்கோம் ஒருத்தர்,
பேஸ் வந்து வீக்காக இருக்குது. பேஸ் வீக்காக இருந்தாலோ இல்லை ஆசிட் வீக்காக இருந்தாலோ இல்லை ரெண்டு பேருமே வீக்காக இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக இங்கே ஹைட்ராலிசிஸ் நடக்கும். சார் ஹைட்ராலிசிஸ்னால் சார் என்ன சார் நடக்குங்க? இவன் எகைன் வாட்டரோட ரியாக்ட் ஆவான். ஸோ வாட்டரோட இப்போ இந்த பாருங்கள், வாட்டரோட ரியாக்ட் ஆனால் என்ன சார் ஆகும்? இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான். இப்போ இந்த NH4Cl வாட்டரோட ரியாக்ட் ஆச்சுன்னா எனக்கு ரிமைனிங் இதே மாதிரி தான் மாறப்போகுது. ரைட்டுங்களா? இதை பாருங்கள், நான் இந்த NH4+ Cl- இருக்கும், அதில் வீக் இருக்க NH4+ மட்டும் எடுத்துகிட்டு ப்ளஸ் நான் வாட்டர் போடுறேன். அப்போ இங்கே என்ன சார் நடக்குன்னா, இந்த வாட்டரில் வந்து என்ன இருக்குன்னா H+ம் OH- இருக்குது. இதில் இருக்கிற இந்த OH மட்டும் எடுத்துகிட்டு, ஏன்னா பழையபடி அமோனியம் ஹைட்ராக்சைடாக மாறிடுவான், NH4OHன்னு மாறிடான், ப்ளஸ் ஒரு H+ கொடுத்துருப்பான், ஒரு H+ ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இதில் H+ ஃபார்ம் ஆகிறதால இந்த சொல்யூஷனோட அந்த அசிடிக் நேச்சர் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். த pH ஆஃப் சொல்யூஷன் லெஸ் தேன் 7, இந்த H+ ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்கே pH லெஸ் தேன் 7, இது ஏற்கனவே சொன்னோம். pH 7 விட கீழே குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா சால்ட்டாக இருக்கிறப்ப நியூட்ரலாக இருந்திருப்பான். இப்போ உள்ளுக்குள்ள சொல்யூஷன் H+ அதிகமாகிறதால எனக்கு 7 அப்படின்னு மாறும். அது லெஸ் தேன் 7 அசிடிக் நேச்சர் வருது. ரைட் சார். இப்போ இதை கொடுத்துருக்க ரியாக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ரியாக்ஷனுக்கு அப்படியே நீங்கள் கான்ஸ்டன்ட் எடுங்க. கான்ஸ்டன்ட் நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கான்ஸ்டன்ட் எடுத்திங்கன்னா பாருங்கள், அந்த கான்ஸ்டன்ட் இப்போ நெக்ஸ்ட் பேஜில் எழுதுகிறேன். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் அதை வந்து இது ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷனுங்கிறதுனால KHன்னு வச்சுக்கிறேன். KH ஈக்குவல் டு என்ன வரும்னா, ஸோ இந்த பக்கம் ஃபார்ம் ஆகிருக்கா அமோனியம் NH4OHம் இன்ட்டு H+ கான்சன்ட்ரேஷன், இது மேலே டாப்லேயும் டிவைடட் பை கீழே வந்து பார்த்திங்கன்னா NH4+ இருக்குது அண்ட் வாட்டர் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கொடுத்துருக்க ரியாக்ஷனுக்கு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட்டு. ஸோ ப்ராடக்ட்டில் அமோனியம் ஹைட்ராக்சைடு H+, ரியாக்டன்ட்டில் அமோனியம் ப்ளஸ் வாட்டர், இங்கே 2 பேர் இருக்கான், இங்கே 2 பேர். இது அப்படியே ப்ராடக்ட் இவனை மேலே வச்சுருக்கேன், கீழே வச்சுருக்கேன். ஸோ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன். சார் இந்த இடத்துல ஒன்று கவனிங்க சார், இதில் வாட்டர் இஸ் ஆக்ட் அஸ் அ சால்வெண்ட். அப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும், எக்ஸஸாக இருக்கும். கம்பேர் வித் இந்த அமோனியம் குளோரைடு சால்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப இவன் ரொம்ப அதிகமாக இருப்பான். ஸோ எக்ஸஸ் இருக்க மூட்டை நீங்கள் விட்டுடலாம், அதில் பெரிய சேஞ்ச் இருக்காது, நெக்லிஜிபிள் சேஞ்ச் தான், அதை விட்டுடுங்க. அதை விட்டுட்டிங்கன்னா KHக்கு இதுதான் ஃபார்முலா, KH is equal to NH4OH H+ டிவைடட் பை அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இந்த வீக் பேஸ் யாருன்னு பார்த்தோன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH. நான் இப்போ இந்த NH4OH எப்படி சார் டிசோசியேட் ஆகும்? பார்ஷியலாக டிசோசியேட் ஆனால் NH4+ம் OH- பிரிவான். சார் இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா அயனைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பேர் அயனைசேஷன் ரியாக்ஷன். அயனைசேஷன் சரிங்களா? இந்த ரியாக்ஷனுக்கு பேர் அயனைசேஷன் ரியாக்ஷன். ரைட். இப்போ இந்த பர்டிகுலர் அயனைசேஷன் ரியாக்ஷனுக்கு அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் எடுக்கிறேன் சார். அது கேங்கிறது அயனைசேஷன் கான்ஸ்டன்ட். ஓகே சார். அது என்ன சார்? பி. இது வீக் பேஸ் இல்லைங்களா, அதனால் பி போட்டுக்குங்க. ஸோ அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் எடுத்தால் சார் இங்கேயும் அதே தான், ரூல் ஒன்று தான். ஸோ ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். அப்போ இங்கே ப்ராடக்ட் யார் சார் இருக்கான்னா NH4+ இன்ட்டு OH- டிவைடட் பை NH4OH அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கு இது வரைக்கும்னா, இங்கே ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் KH வேல்யூ எடுத்திருக்கேன், அதே மாதிரி அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் KB வேல்யூவும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த KH வேல்யூவை இதை 1ன்னு வச்சுக்கிறேன், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ KH இன்ட்டு KB போடுங்க, அதாவது ஈக்குவேஷன் 1 இன்ட்டு ஈக்குவேஷன் 2 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ இங்கே KH லெஃப்ட் சைடு, KH இன்ட்டு KB லெஃப்ட் சைடு வந்துடும். ரைட் சைடு என்ன வரும்னா இதை ஃபஸ்ட் எழுதிக்கிங்க, அதுக்கு அடுத்து இதை எழுதுங்க. அப்போ பாருங்கள் இந்த மாதிரி NH4OH இன்ட்டு H+ கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை இங்கே அமோனியம் NH4+ இன்ட்டு இதோட வேல்யூ NH4+ இன்ட்டு OH- டிவைடட் பை NH4OH. இப்போ இதில் பாருங்கள், இந்த கேன்சல் ஆகிற மாதிரி பாருங்கள், NH4OH இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இதை கேன்சல் பண்ணிடலாம். NH4+ ப்ளஸ் இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம் சார். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டா ஒரு H+ OH- மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+
இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ். இது மட்டும்தான் இருக்குது. இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் இன்ட்டு OH மைனஸ் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா KWன்னு சொல்கிறோம். KW அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்னு பேர். அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் இன்ட்டு OH மைனஸுக்கு பதில் என்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள், KW. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு KB. சரி சார், இப்போ எனக்கு KH மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. அப்போ என்ன சார் வரும்னா KW டிவைடட் பை என்ன வரும்னா KBன்னு வரும். இதுதான் ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட்டுக்கான ஃபார்முலா. KH is equal to KW divided by 10. இந்த KWவோட வேல்யூ என்னென்னா 10 பவர் மைனஸ் 14 டிவைடட் பை KBன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். டிவைடட் பை KB ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். அங்கே பாருங்கள், நம்மளோட எய்ம் என்னென்னா KH வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே KHக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்குன்னா KW பை KBன்னு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி H கால்குலேட் பண்ணணும், PH கால்குலேட் பண்ணணும். இதில் எது வேணாலும் சம்மா கொடுக்கலாம். KH கால்குலேட் பண்ணுற மாதிரி கேட்கலாம், H கால்குலேட் பண்ணுற மாதிரி கேட்கலாம், PH கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்கலாம். ரைட், இப்போ H எப்படி சார் கால்குலேட் பண்ண போகிறோம்? இதில் H கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சுவலாக இந்த இடத்துல H அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ். இப்போ அடுத்து கால்குலேட் பண்ண போகிறது H அப்படிங்கிறது என்னென்னா ஸோ டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ். இந்த டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? நான் அந்த பழையபடி அந்த NH4 ரியாக்ஷன் அதே தான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், NH4 ப்ளஸ் ரியாக்ட் வித் வாட்டர் H2ஓட ரியாக்ட் ஆகுது. ஸோ ரியாக்ட் ஆச்சுன்னா எனக்கு NH4OHம் ப்ளஸ் ஒரு H ப்ளஸ்ஸும் கிடைக்கும். நம்ம இந்த ரியாக்ஷன் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோங்களே. இந்த ரியாக்ஷன் எடுத்துகிட்டு நான் இப்போ இனிஷியலாக வந்து எவ்வளோ சார் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு C மோல் அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. C மோல் எடுக்கிறேன், ரியாக்டன்ட் C மோல் எடுக்கிறேன், இந்த NH4OH. இதில் எவ்வளோ மோல்ஸாக ரியாக்ட் ஆகுதுன்னா CH அப்படிங்கிற அமௌண்ட் ரியாக்ட் ஆகுது. அப்போ ரிமைனிங் எவ்வளோ சார் இருக்குன்னா C மைனஸ் CHன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே ஒரு CH, இங்கே ஒரு CH. அதில் கவனிங்க, நான் இனிஷியலாக எடுக்கிறது C மோல். அதில் இது வந்து இந்த சீன் எடுத்துருக்கிறது என்னென்னா இனிஷியல். நான் இனிஷியலாக எடுத்தது இனிஷியல். இதில் எவ்வளோ மோல் ரியாக்ட் ஆகுது, ரியாக்டட், அதாவது எவ்வளோ மோல் டிசோசியேட் ஆகுது, அது வந்து CH. அப்போ ரிமைனிங் என்ன, தட் இஸ் அன்ரியாக்டட். ஸோ அன்ரியாக்டட் C மைனஸ் CH ஈக்குவல் டு CHன்னு வரும். இப்போ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் KH கண்டுபிடிங்க. ஸோ KH இஸ் ஈக்குவல் டு நம்ம தான் ஏற்கனவே எழுதியிருக்கோமே. ஸோ KHக்கு பாருங்கள் ஃபைனல் ஈக்குவேஷன் இதுதான். NH4OH H ப்ளஸ் மேலே, கீழே NH4 ப்ளஸ் மட்டும் அப்படி போட்டுக்க. ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் இது ரெண்டு மேலே, கீழே இவனை மட்டும் வாட்டர் எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா வாட்டர் சால்வெண்ட் ரொம்ப எக்ஸஸாக இருக்கும். அப்போ NH4OH இன்ட்டு H ப்ளஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH4 ப்ளஸ். இப்போ ஒவ்வொருத்தரோட கான்சன்ட்ரேஷனே நம்ம கையில் இருக்குது, அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்போ NH4OHக்கு என்ன சார் வேல்யூ இருக்குன்னா CH இருக்குது. CH இன்ட்டு CH டிவைடட் பை C இன்ட்டு C மைனஸ் CHன்னு இருக்குது. இதில் காமனாக சியை வெளியில் எடுங்க. மேலே வந்து C ஸ்கொயர்டு H ஸ்கொயர்டு இருக்குது. டிவைடட் பை C வெளியில் எடுத்திங்கன்னா 1 மைனஸ் இங்கே 1 இருக்குது, 1 மைனஸ் Hன்னு வரும். ஒரு C கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ CH ஸ்கொயர்டு டிவைடட் பை 1 மைனஸ் H. இதுதான் வேல்யூ. இந்த இடத்துல கவனிங்க, நம்ம இது ஆஸ்வால்ட் டெலியூஷன்லாம் போட்ட அதே ரூல் தாங்க. நம்ம ரெடி பாருங்கள். இப்போ KH இந்த சைடு இருக்குது, CH ஸ்கொயர்டு டிவைடட் பை 1 மைனஸ் Hன்னு இருக்குது. சரிங்களா? இதில் இந்த Hங்கிறது இஸ் டூ ஸ்மால், அதாவது H வந்து இஸ் வெரி 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 லெஸ் தேன் 1 அப்படின்னு இருக்கப்போ டூ ஸ்மால்னா இந்த H மட்டும் நீங்கள் விட்டுடலாம். இதை விட்டுட்டிங்கன்னா KH இஸ் ஈக்குவல் டு CH ஸ்கொயர்னு வரும். இந்த H ஸ்கொயர்டை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. அப்போ KH பை Cன்னு வரும், K ஸ்கொயர்டு. அப்போ H இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் KH பை C. இதுதான் சார் ஃபார்முலா. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணிட்டேன்னா டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான ஃபார்முலா H இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் KH பை C. ஓகே சார், இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் என்ன? H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்ன சார்? H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் நம்ம PH கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சார்? நம்ம ஒரு 3 விஷயம் கால்குலேட் பண்ணணும்னு சொன்னால் ஏற்கனவே. இப்போ KH கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ H அப்படிங்கிறது என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் KH டிவைடட் பை கீழே என்ன வந்துச்சு C.
இப்போ pH கண்டுபிடிக்கணும். இந்த pH கண்டுபிடிக்கிறதுல பாருங்கள், இது அசிட்டிக் தான், அசிட்டிக் சொல்யூஷன் தான், சரிங்களா? இதில் H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா CH. H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது CH அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த இடத்துல இந்த டேட்டா மட்டும் அப்படியே எடுங்க. இப்போ H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், CHன்னு வந்திருக்கு. இந்த H ப்ளஸ் அப்படிங்கிறது யாருன்னா CH. இதை தான் அப்படியே எடுத்துக்கிறேன். கவனிங்க. ஸோ H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு CH. இப்போ இந்த ஹெச்ங்கிறது இப்போ தானே கால்குலேட் பண்ணீங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஹெச்சுக்கு என்ன வேல்யூ போட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் KH பை C. ஓகே சார். இப்போ இதில் இந்த KHக்கு ஒரு ஃபார்முலா நம்ம டெரிவ் பண்ணிங்களா? KHக்கு என்ன ஃபார்முலா கொடுத்தோம் அங்கே பாருங்கள். ஸோ KHங்கிறது KW டிவைடட் பை KB, அதை அப்ளை பண்ணுங்கள். KW பை KB அப்ளை பண்ணுங்கள். அப்போ C இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் KW டிவைடட் பை KB இன்ட்டு ஒரு C இருக்குது. இந்த சியை ரூட்குள்ளே கொண்டு போயிருங்க. இந்த சியை ரூட்குள்ளே கொண்டு போனீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் KW இன்ட்டு C ஸ்கொயர்டுன்னு ஆயிரும், டிவைடட் பை KB இன்ட்டு C. இந்த C ஸ்கொயர்ட் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன சார் வருதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் KW இன்ட்டு C டிவைடட் பை KB. இதை பாருங்கள், இந்த ரூட்டில் இருக்கிறத நான் இந்த மாதிரி எழுதிக்கலாம், ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு. ஸோ KW இன்ட்டு C டிவைடட் பை KB மேலே 1/2ன்னு போட்டுக்கலாம். இது யாரோட வேல்யூனா H ப்ளஸோட வேல்யூ. ஸோ இப்போ நான் H ப்ளஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு pH கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா pH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன். மைனஸ் லாக் ஆஃப் H ப்ளஸ் அப்ளை பண்ணுங்கள். மைனஸ் லாக் ஆஃப் H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் வேல்யூ பாருங்கள், இதை அப்படியே அப்ளை பண்ணுறேன். KW இன்ட்டு C டிவைடட் பை KB, இதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே KW இன்ட்டு C டிவைடட் பை KB ஹோல் பவர் 1/2. அடுத்து சார் லாக் M பவர் N ஃபார்முலா. அப்போ இந்த 2 ஃப்ரண்ட்டில் வரும். இந்த 2 ஃப்ரண்ட்டில் வந்தால் மைனஸ் 1/2 அப்படின்னு வச்சுக்கோங்க வெளியில். இப்போ பாருங்கள், லாகு M இன்ட்டு N டிவைடட் பை M, இது எல்லாம் சேர்த்து எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். லாகு KW ப்ளஸ் லாகு C மைனஸ் லாகு KB. நல்லா கவனிங்க, மல்டிப்பிளில் இருக்கிறத ப்ளஸ் பண்ணிக்கிட்டேன், டிவைடட் பை இருக்கிறதுல மைனஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். எனக்கு வெளியில் மைனஸ் மட்டும் இருக்குது. இப்போ இந்த மைனஸ் 1/2வால் அப்படியே த்ரோட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ மைனஸ் 1/2 லாகு KW மைனஸ் 1/2 லாகு C. இப்போ இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் லாகு KB அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ ஃபார்முலா பாருங்கள், இந்த 1/2 அப்படியே வெளியில் வச்சுக்கோங்க. மைனஸ் லாகு KW இருக்கு இல்லைங்களா, மைனஸ் லாகு KW, இதுக்கு பதிலாக நீங்கள் PKWன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்த 1/2 மட்டும் முன்னாடி எடுத்திங்கன்னா அப்போ 1/2 PKW, இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் 1/2 லாகு சின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், மைனஸ் லாகு KB அப்படிங்கிறத PKBன்னு வச்சுக்கலாம். அது ஓகே சார், ஆனால் இங்கே ப்ளஸ் தானே சார் இருக்குது. அப்போ அதிலிருந்து ஒரு மைனஸை மட்டும் வாங்கிக்கோங்க, அப்போ மீதி மைனஸ் இருக்கும், மைனஸ் PKBன்னு வந்திருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இவன் ஒரு மைனஸ் எடுத்துக்கிட்டால் இங்கே ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்கும். இந்த PKWக்கு என்ன சார் வேல்யூ? PKW இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ இந்த PKWக்கு பதிலாக 14 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 14/2 மைனஸ் 1/2 லாகு C மைனஸ் PKB. சார் 14/2 எவ்வளோ சார்னா 7 மைனஸ் 1/2 லாக் C மைனஸ் PKB. இதுதான் pH கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ பாருங்கள், ஒரு பேஸ்ன்னு வர்றப்போ எனக்கு ஈக்குவேஷன் த்ரோட் எல்லாம் மைனஸ் தான். 7 மைனஸ் 1/2 லாக் C மைனஸ் PKBன்னு வருது, ரைட்டுங்களா? ஸோ இப்போ pHம் கால்குலேட் பண்ணியாச்சு. சரி சார், இப்போ நம்ம ஒருத்தருக்கு தானே கொடுத்தோம். நம்மளோட டார்கெட் என்னென்னா, இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம இப்போ ஒரு 3 ஸ்டேஜ் எடுத்தோம், 3 பேர் எடுத்தோம். யாராரு சார்? வீக்
ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ், ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ், வீக் ஆசிட் வீக் பேஸ்ன்னு போட்டோம். இதில் இப்போ இவர் ஒருத்தருக்கு KH என்ன, H என்ன, pH, KHக்கு பேர் ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட். இது டிகிரி ஆஃப் அயனைசேஷன். சரிங்களா, இங்கே போட்டுக்க பாருங்கள். ஸோ டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் அது போட்டோம். அதே மாதிரி pH வேல்யூ கால்குலேட் பண்ணோம். சரி சார், அப்போ மற்ற 2 பேருக்கு அவங்களுக்கு ஃபார்முலா என்ன சார்? இதே மாதிரி நீங்கள் டெரிவ் பண்ணிங்கன்னா என்ன ஃபார்முலா வரும்? ஸோ இப்போ நீங்கள் போட்டது என்னென்னா ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ். அடுத்தது வீக் பேஸ் வெர்சஸ் ஸ்ட்ராங் ஆசிட். சார் இவனுக்கு KH ஃபார்முலா என்ன வரும் தெரியுங்களா? KW டிவைடட் பை, இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த 2 பேரில் யார் வீக்குன்னு பாருங்கள். சார் பேஸ் இல்லை வீக் ஆசிட் தான் ஆல்ரெடி போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன், இதை மாற்றிக்கங்க. இப்போ அடுத்து நம்ம செகண்ட் பார்க்க போகிறது யாருன்னா ஸ்ட்ராங் பேஸ் வெர்சஸ் வீக் ஆசிட். நம்ம ஃபஸ்ட்டு போட்டது வீக் தான். அப்போ இதில் யார் வீக்குன்னு பாருங்கள், ஆசிட் வீக்கு. அப்போ இங்கே KBன்னு வந்துடும். சரி சார், அப்போ இவனுக்கு ஹெச் வேல்யூ என்ன சார் வரும்? ஸோ ஹெச் வேல்யூங்கிறது சேம் தான் சார். எனக்கு ஹெச் வேல்யூங்கிறதுல உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் வராது. ஹெச்ங்கிறது பார்த்தீங்கன்னா 2க்கும் சேம் தான். இங்கே என்ன வரும்னா பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் KW டிவைடட் பை அந்த ஏ வர பி வர இடத்துல மட்டும் இங்கே ஏன்னு வந்திருக்கும். சார் இங்கே வீக் ஆசிட் தானே, சாரி பி போட்டோமா, வீக் ஆசிட். அப்போ ஏ போட்டுக்குங்க, ஏ ஆசிட் வீக்னா அவனை ஏ போட்டுக்குங்க. அப்போ இங்கே KA இன்ட்டு சி. அப்போ இவனுக்கான pH ஃபார்முலா என்ன சார்? இவனுக்கு pH ஃபார்முலா இது எல்லாமே ப்ளஸ்ஸில் இருக்கும்ப்பா. 7 + 1/2 pKa + 1/2 log C. அப்போ பேஸுக்கு எடுக்கிறப்ப, வீக் பேஸுக்கு எடுக்கிறப்ப இது 2 ஃபேக்டருமே மைனஸில் வந்துச்சு, ஆசிட்டுக்கு எடுக்கிறப்ப ப்ளஸில் வருதுப்பா. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 ஃபார்முலா இது மட்டும் எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் வரும். சார் அடுத்து 3வது ஒரே ஒருத்தர் இருக்காங்க, வீக் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ். 2 பேருமே வீக்காக இருந்தால் அப்போ இங்கே KHக்கான வேல்யூ. நான் KHக்கு ஷார்ட்கட் என்ன சொன்னேன்னா, KW மேலே போட்டுக்குங்க, யார் வீக்கோ அவனை கீழே போட்டுக்குங்க. சரி சார், அப்போ எனக்கு இங்கே ஆசிட்டு வீக்கு தான், பேஸு வீக்கு தான். ஸோ KA இன்ட்டு KB இதான் KH உனக்கு வேல்யூ. 2 பேர் வீக்காக இருக்கப்போ இதுதான் வேல்யூ வரும், KA இன்ட்டு KB வரும். சரி சார், அப்போ இங்கே ஹெச்ங்கிறது என்ன சார் வரும்? ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் KW டிவைடட் பை KA இன்ட்டு KB. ஓகே சார், இவனுக்கு pHக்கான வேல்யூ. ஸோ pH இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 1/2 pKa. ஏன்னா ஆசிட் வர்றப்போ ப்ளஸ் தான், பேஸ் வந்தால் மைனஸ் 1/2 pKb அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் சார், இந்த சால்ட் ஹைட்ராலிசிஸ் டாப்பிக்கே ஓவர். ஸோ ஏதாவது ஒருத்தருக்கு நீங்கள் டெரிவ் பண்ணி அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு அசைன் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ மீதிக்கு நீங்கள் ஃபார்முலா மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். சரிங்களா, இதுக்கு ஃபார்முலா மட்டும் பாருங்கள் போதும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு கவனிங்க, நான் இப்போ இதை பேஸ் பண்ணி சார் ப்ராப்ளம் எப்படி வரும், இதை பேஸ் பண்ணி வர்ற ப்ராப்ளம் இந்த லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்கான் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இப்போ இங்கே பாருங்கள். ஸோ விச் ஹேஸ் த ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் pH அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ விச் ஹேஸ், இது ஆல்ரெடி எல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான். விச் ஹேஸ் த ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் pH, இது அப்படியே நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் pH யாருக்கு அதிகம், என்னென்ன கொடுத்துருக்கான்னா CH3COOK, Na2CO3, தேர்ட் ஆப்ஷன் வந்து அமோனியம் குளோரைட், ஃபோர்த் ஆப்ஷன் சோடியம் நைட்ரேட். ரைட்டுங்களா? இதில் யாரோட pH வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது? சரி சார், இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். அந்த கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன் பாருங்கள். இது யார்? CH3COOKங்களா? CH3COOKன்னு இருக்குது. இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா CH3COO மைனஸு K ப்ளஸ்ஸு. சார் இது எங்கேருந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஒரு வீக் ஆசிட்லேருந்து. வீக் ஆசிட்டு இது ஒரு ஸ்ட்ராங் பேஸ் யாருன்னா KOH அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நீங்கள் வாட்டர் மாலிக்யூல் கொடுத்தீங்கன்னா வாட்டர் இருக்கிற ஹெச்சை இவன் வாங்கிக்குவான், OH இவன் வாங்கிக்குவான். ஸோ அப்போ எனக்கு அசிட்டிக் ஆசிட்டும் KOHம் அது 2 ரியாக்ட் பண்ணிங்கன்னா தான் இது கிடைக்கும். அப்போ இதில் வந்து பாருங்கள், ஆசிட் வந்து வீக் ஆசிட்டாக இருக்குது. இது ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு. இதே மாதிரி செகண்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், Na2CO3ன்னு இருக்குது. இதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இவன் Na ப்ளஸ்ன்னு மாறிடுவான், 2 Na ப்ளஸ்ஸு, இங்கே CO3 2 மைனஸ். சரி சார், அப்போ நான் வாட்டர் கொடுக்குறேன், வாட்டரில் இருக்க H ப்ளஸ்ஸை யார் வாங்கிக்குவா, OH மைனஸை யார் வாங்கிக்குவா? சார் இந்த சோடியம், இந்த அப்படியே ஆப்போசிட் சார்ஜ், இங்கே ப்ளஸ் இருக்குங்களா, இதை எடுத்துக்கங்க. அப்போ எனக்கு இது 2 சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து ஸ்ட்ராங். இங்கே
இந்த ஹெச் ப்ளஸ்ஸு இவனை சேர்த்திங்க அப்படின்னா இவன் இங்கே ஹெச் ப்ளஸ்ஸும் சேர்த்திங்கன்னா இப்போ H2 ரைட்டுங்களா, எனக்கு H2CO3ங்கிற மாதிரி மாறும், 2 மைனஸ் அப்படி மாறும். இல்லை HCO3 மைனஸ் கூட வச்சுக்கோங்க, ஒரு ஹெச் தான் இருக்குன்னா HCO3 மைனஸ், நீங்கள் 2 எடுத்துருந்தீங்க அப்படின்னா H2CO3 மைனஸ்னு கார்போனிக் ஆசிட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது செகண்ட் ஆப்ஷன். சரி சார், அப்போ இங்கே வந்து ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது, நல்லா கவனிங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்றில் வீக் ஆசிட்டு ஸ்ட்ராங் பேஸு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸும் வீக் இருக்குது, ஸ்ட்ராங் பேஸும் இங்கே வீக் இருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரி தேர்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் அமோனியம் குளோரைட். இதில் என்ன சார் கிடைக்கும்னா வாட்டரில் நீங்கள் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்போ அமோனியா ஹைட்ராக்சைடு ப்ளஸ் HCl. இது வந்து ஆசிட் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, இதுலேயும் இது ஆசிட் ஸ்ட்ராங் தான், ஹெச் தான், இங்கே ஆசிட் சாரி இது ஸ்ட்ராங். அடுத்து இந்த சோடியம் நைட்ரேட்டில் எடுத்திங்க அப்படின்னா இங்கே NaOHும் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHும் அண்ட் HNO3ன்னு ஸ்ட்ராங் ஆசிட். இதில் ஹையஸ்ட் pH வேல்யூன்னு கொடுக்குறோம் இல்லைங்களா. அப்போ கவனிங்க, ஹையஸ்ட் pH வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஹையஸ்ட் pH அப்படிங்கிறது எதை வச்சு சார் முடிவு பண்ணுறோன்னா சார், இதில் இந்த செகண்ட் ஆப்ஷன் சோடியம் கார்பனேட் இருக்கு இல்லைங்களா. சோடியம் கார்பனேட் அது வந்து எதோட சால்ட்னா ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் வீக் ஆசிட் இந்த H2CO3. சார் இவனுக்கு மட்டும்தான் எனக்கு pH வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 7ஆக இருக்கும் சார். மற்றபடி இந்த இவனோட KCl ஃபார்ம் ஆகிறது, இங்கே KCl ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இங்கே சோடியம் குளோரைடு இதில் ஃபார்ம் ஆகும், சோடியம் குளோரைடு ரைட்டுங்களா. ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட்லாம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சார் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 7ல் தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 7, மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு 7. ஸோ அசிட்டிக்காக இருக்கும், நியூட்ரலாக இருக்கும், இந்த ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சோடியம் கார்பனேட் மட்டும்தான் pH வேல்யூ ஹையஸ்ட். அப்போ இது சால்ட் ஹைட்ராலிசிஸாக பேஸ் பண்ண கொஸ்டின் தான். இது ஒன் ஆஃப் சால்ட் ஹைட்ராலிசிஸ். ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். த அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் அமோனியோ ஹைட்ராக்சைடு இஸ். அயனைசேஷன் கான்ஸ்டன்ட்னா என்ன சார்? இந்த அமோனியோ ஹைட்ராக்சைடுங்கிறது ஆசிட்டாக பேஸான்னு பாருங்கள், பேஸு. அப்போ அயனைசேஷன் கான்ஸ்டன்ட்னா Kb. ஸோ Kb is equal to 1.77 into 10 power minus 5. ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் அமோனியா ஹைட்ராக்சைடு என்ன? ஸோ KH என்ன? இதுதான் கொஸ்டின் சார். அப்போ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன சார்? KHக்கு ஃபார்முலா என்னென்னா KH is equal to KW divided by KB. யார் வீக்கோ அவனை கீழே போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கோம். KWக்கு வேல்யூ 10 power minus 14 divided by இங்கே என்ன இருக்குன்னா 1.77 into 10 power minus 5 ரைட்டுங்களா. இது அப்படியே சால்வ் பண்ணிங்களா போதும். ஓகே, ஸோ இது அப்படியே சால்வ் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன சார் இருக்குன்னா ஸோ 5.65 into 10 power minus 10 செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ஆன்சர் சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இதில் வரும். இந்த சால்ட் ஹைட்ராலிசிஸ் இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயரில் இந்த நான் சிமிலர் ஒவ்வொரு மாடலுக்கு ஒரு சிமிலர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், நல்லா பாருங்கள். ஸோ இந்த டாபிக் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, தேங்க்யூ.